எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இட்லி மாவில் முட்டை போட்டு முட்டை பணியாரம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 2 தோசை ஆகிற மாதிரி ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த முட்டையை இந்த மாவில் ஊற்றி நல்லா அடித்து கலக்கி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்குறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் தூளாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலை ஒரு 4 தழை கருவேப்பிலை ஒரு 4 தழை கிள்ளி வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, லேசாக வதங்கினா கூட போதும். ஏன்னா நம்ம பணியாரம் ஊற்ற போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இதுவும் இதுலேயே வதங்கட்டுங்க. ஒரு வாசத்துக்காக இதை வதக்கி போடுறதுங்க. போதுங்க, வதங்கிடுச்சுங்க. இதை இப்போ ஆற வச்சுட்டு மாவில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டை லவங்கம் சோம்பு இந்த மசாலா தூள் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க வாசத்துக்கு. நான் அளவு கம்மியாக சேர்த்ததுனால எல்லாமே கம்மியாக போட்டுக்கிட்டேங்க. அதிகமானால் இதுக்கு அளவு அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்ச வெங்காயம் தாளித்ததையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டி எல்லாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சுங்க. அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்குறேங்க. அதில் எண்ணெயோ நெய்யோ நம்மளுக்கு என்ன தேவையோ அது விட்டுக்கலாங்க. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாங்க. பாதி வெந்ததும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வெந்த உடனே எடுத்துடலாங்க ஒன்று ஒன்றா. இட்லி மாவு புளிச்சிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு போட்டு சுட்டோம்னா நல்லா ருசியாக இருக்குங்க. புளிப்பும் தெரியாதுங்க. அவ்வளோதாங்க, இட்லி மாவில் முட்டை பணியாரம் தயாராகிடுச்சிங்க. இதுக்கு கார சட்னி சாம்பார் எதுனாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.